அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன் டெட்டுக்கான பேப்பர் 2க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். 60 நாளுக்கான ஸ்டடி பிளான். பேப்பர் 2ல் மேக்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஸோ இதற்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான். நான் ஏற்கனவே பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான் இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ பேப்பர் 2ல் மேக்ஸ், சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் இப்போ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு குரு டெஸ்ட் பேட்சும் இருக்குது. பேப்பர் 2 மேக்ஸ், சயின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் தான். 18ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 21ஆம் தேதி எழுதுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா டெஸ்ட்டை எப்போ வேணாலும் எழுத முடியும். இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். நீங்கள் எப்போ எழுதினாலும் உங்களுக்கான மார்க், ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகாது. டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய தேர்வுகள் எத்தனை டார்கெட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா 24 டெஸ்ட் இருக்க போது. இது இல்லாமல் மேக்ஸ், சயின்ஸுக்கு 18 எக்ஸ்ட்ரா டெஸ்ட். சரிங்களா? அதுவுமே நான் கொடுக்க போகிறேன். புக் பேக் கொஷின்ஸ் வந்து 18 எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்க போது. டோட்டலாக உங்களுக்கு 5500 கொஷின்ஸ் வந்து டோட்டல் டெஸ்ட் இருக்கும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வந்து எத்தனை நாளைக்கு ஒன்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளான் வந்து எத்தனை நாளைக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 days ஒன்ஸ் ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 60 நாளில் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லா டாபிக்ஸும் 60 நாளில் முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதிகமான அகாடமி ப்ளஸில் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்கும். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்குவோம். இல்லை சார் நான் ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேப்பர் 1க்கு 1500 ரூபா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். பேப்பர் 2க்கு 1200 ரூபா. சரிங்களா? அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம், அந்த ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பேப்பர் 2க்கு மேக்ஸ்க்கு, சயின்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தோம்? 82 கொஷின் நம்ம போடணும். இந்த 82 அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? சைக்காலஜியில் ஒரு 10 கொஷின் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். பிஎட்கான நீங்கள் ஆல்ரெடி படித்த பிஎட்டில் வந்து உங்களுக்கு புக்ஸ் இருக்கும், அந்த மெட்டீரியலை ரெஃபர் பண்ணலாம். இல்லை பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறேன், அதை ரெஃபர் பண்ணி படிக்கலாம். தமிழில் 25 கொஷின் டார்கெட் பண்ணுறோம். 6லேருந்து 10. இந்த ஸ்டடி பிளானில் 11th 12th இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 2 நம்ம சயின்ஸில் அதே போல் தமிழில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மேக்ஸ், சயின்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிட்டு தமிழை வந்து நான் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ தமிழில் 25 கொஷின் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். 6லேருந்து 10 வரையும் நல்லா கம்ப்ளீட்டாக படிக்கணும். 11th 12th நம்ம ஸ்டடி பிளானில் இருக்க போகுது. இங்கிலீஷில் 15 கொஷின் 6லேருந்து 10 வரையும், மேக்ஸில் 20 கொஷின் 6லேருந்து 10 வரையும். ஒரு வேளை மேக்ஸ் உங்களுக்கு வரலன்னா சயின்ஸில் 6லேருந்து 10 வரலையும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். 85 கொஷின் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு மேலேயும் நம்ம படிக்க போகிறோம். டெஸ்ட்லேயும் அதெல்லாம் இருக்க போது. பட் நமக்கு டெட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 82 கொஷின் போட்டால் சரியாக இருக்கும். அதனால் அந்த மெத்தடை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ பிளான் பார்க்கலாம். பிளான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் எப்படி இருக்கும், எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறேன். கம்ப்ளீட் பிளான் இப்படி தான் இருக்கும். டெஸ்ட் 1 உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் அப்படின்றது டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். அந்த கொஷின் பேப்பரில் வந்து 30 கொஷின் இருக்கும். சரிங்களா? உளவியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட் 1, 2, 3 ஃபஸ்ட்டு 8 டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு டெட்டுக்கான கொஷின் எப்படி இருக்குது, ஏற்கனவே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றது தெரியும். தமிழில் 30 கொஷின் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டேர்ம் 30 கொஷின், மேக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் 30 கொஷின், சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் படிச்சுட்டு வர போகிறீங்க. முதல் 8 தேர்வுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டும் இருக்கும். என்ன படிக்கணுமோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் செட்டும் உங்களுக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஸ்டடி பிடிஎஃப் மாதிரி படிக்க போகிறீங்க. அதுலேருந்து 30 கொஷின் டெஸ்ட் இருக்கும் முதல் 8 தேர்வுகளுக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எங்கெங்கெல்லாம் நம்ம டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோமோ அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருப்போம். பேப்பர் 1 நீங்கள் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், அங்கேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ பேப்பர் 2லையும் நம்ம மேக்ஸ், சயின்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம திரும்ப அதை நல்லா படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின் நம்ம ரிப்பீட் ஆகலாம். ஸோ நிறைய படித்தா அதுலேருந்து 4-5 கொஷின் வரதுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்டது திரும்ப ரிப்பீட் ஆகும்போது அந்த கொஷின் நம்ம படிக்க வேண்டியது அவசியம். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு 8 வரலையும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சைக்காலஜி டெஸ்ட் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக 12 டெஸ்ட் வந்து சைக்காலஜியில் இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு 12 இருக்கும். டோட்டலாக 24 டெஸ்ட்டு. 24 டெஸ்ட்டில் முதல் 21 டெஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த 21 டெஸ்ட் வரலையும் நீங்கள் தமிழ்,
இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. தமிழ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வரலையும் கம்ப்ளீட் ஆகிறது உங்களுக்கு இங்கேயே கம்ப்ளீட் ஆகிடும். ஐ மீன் டெஸ்ட் நம்பர் 15 கம்ப்ளீட் பண்ணும் போதே நீங்கள் 10th வரலையும் முடிச்சிருவீங்க. 15வது டெஸ்ட் முடிக்கும் போதே மேக்ஸிமம் நம்ம 85 கொஸ்டினுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? அங்கே பாருங்கள், இங்கேயும் 10th வந்துட்டோம், இங்கேயும் 10th, இங்கேயும் 10th. ஸோ சயின்ஸில் மட்டும் 9th வந்துருக்கும். ஏன்னா கொஞ்சம் அங்கே லெசன்ஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் லெசன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். அங்கே 9th வரலையும் வந்திருப்போம். ஸோ மீதி எல்லாமே தமிழ் 10th வரலையும் வந்திருப்போம், இங்கிலீஷும் 10th வந்திருப்போம், அதே போல் மேக்ஸும் 10th வந்திருப்போம். சரிங்களா? ஸோ 15 டெஸ்ட்டை நல்லா படிக்கும் போதே நம்ம கான்ஃபிடென்ட்டோடு இருப்போம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. 10th முடித்த பிறகு 11th தமிழ் இயல் 1லேருந்து இயல் 2, 11th தமிழ் இயல் 3லேருந்து இயல் 5, அப்புறம் 11th இயல் 6லேருந்து 8 வரலையும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் இருக்குது. எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? 9, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு 10, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு 11 இதையும் கொடுத்துருப்பேன். அதே போல் சைக்காலஜி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி 8, 9, 10, 11, 12 இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? 21 டெஸ்ட் வரலையும் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 11th 12th இங்கிலீஷும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பேப்பர் 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாங்குவேஜ் வந்து நமக்கு கொஷின் ரிப்பீட் ஆகலாம் அப்படின்றனால 10th முடித்த பிறகு மறுபடியும் 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1லேருந்து 3, 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4லேருந்து 6, 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4லேருந்து 6, அப்புறம் 12th யூனிட் 4லேருந்து 6. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸ் 10th வரலையும் படித்தா போதுமானது. மேக்ஸ் 10th வரலையும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சரியா? அதுக்கப்புறம் சயின்ஸை பொறுத்தவரையும் சயின்ஸு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் 6th வரலையும் 7th வரலையும் டேர்ம் வைஸ் படிப்பீங்க. 8th நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு. சரியா? 10th வரலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுத போகிறோம். ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு நீங்கள் புக் பேக் கொஸ்டின் தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகும் எழுதலாம், இல்லை பேரலாக நீங்கள் 6th முடிச்சிட்டோம், 7th முடிச்சிட்டோம், 8th முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், புக் பேக் கொஸ்டின் தமிழ் அதே போல் சயின்ஸ் இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஒரு 18 டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ், 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தமிழ். இதை முடிச்சுட்டு சயின்ஸ்க்கு வரீங்க. சயின்ஸ் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரலையும் தமிழ் முடிச்சிட்டோம், சயின்ஸ் முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் மறுபடியும் 11th 12th தமிழ் முடிக்க போகிறோம். அப்புறம் 11th ஃபிசிக்ஸு, 12th ஃபிசிக்ஸு, 11th கெமிஸ்ட்ரி, 12th கெமிஸ்ட்ரி, 11th பாட்டனி ஜுவாலஜி, 12th பாட்டனி ஜுவாலஜி. டோட்டலாக எத்தனை டெஸ்ட்டு, 18 டெஸ்ட்டு புக் பேக் டெஸ்ட்டு தனியாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 24 டெஸ்ட்டில் நீங்கள் 15 டெஸ்ட்டு நல்லா பண்ணீங்க அப்படின்னாவே 85 வினாக்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் படித்தா இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸை கவர் பண்ணலாம். ஒருவேளை தெரிஞ்சுகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா நமக்கு தெரியாத இடங்களில் நம்ம இப்படி ஆன்சர் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி 150 கொஷின்ஸ்க்கும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். இது பேப்பர் 2க்கான மேக்ஸ் சயின்ஸ் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்டடி பிளான். சரிங்களா? ஸோ 60 நாளில் நம்ம படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் எழுதுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு 3 நாளைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் எப்படி இருக்கும், டேட் என்ன கொடுத்துருமோ அந்த டேட் படி ஆப்பில் டெஸ்ட் அப்டேட் ஆகிடும். டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு மார்க், ரேங்க் இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்க, எப்படி இம்ப்ரூவ் ஆகுறீங்க, இது எல்லாமே வந்து ஆப்பில் அப்டேட் ஆகிடும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதே போல் மற்றவங்க என்ன மார்க் வாங்குறாங்க, நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, இது எல்லாமே ஆப்பில் செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது இல்லாமல் லேப்டாப் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களால் எழுத முடியும். டோட்டலாக இதில் 24 டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 18 டெஸ்ட்டு 40 ப்ளஸ் ரஃபாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 24 டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 18 டெஸ்ட் 42 டெஸ்ட்டு இதில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு 24 தேர்வுகள் ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட, அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு 18 தேர்வுகள். சரியா? ஸோ கம்ப்ளீட் பிளானில் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ள கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸு, சயின்ஸு சரியா? நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது என்ன, நல்லா படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். தமிழ் நல்லா படிங்க, மேக்ஸ் நல்லா வரும்னா மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, சயின்ஸ் நல்லா வரும்னா சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ தமிழில் 25 கொஸ்டின் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது தாராளமாக 11th 12th பிளானில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஈவன் இங்கிலீஷ்க்குமே 11th 12th நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் செலக்டிவாக படிச்சினா கூட போதுமானது. பட் முடிஞ்ச வரை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றியுடன். அதிகமாக அனுப்புவோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1200 பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் ஆப்லேயே டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆப்பில் ஜாயின் பண்ண தெரில சார், அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப். சரிங்களா? ஆப் நான் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ண தெரில அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த செகண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த செகண்ட் 999 நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கிறாலுமே அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். தேங்க்யூ.